கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறு பகுதியை நாம் தியானித்து ஜெபித்து கடந்து போகலாம். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் ஆவியானவருடைய ஏவுதலினாலே தெசலோனிக்க சபைக்கு, அதாவது இந்த கர்த்தர் நம்முடைய சபைக்கு பேசும்போது முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க? பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கை கொடுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா கேளுங்க. மகிழ்ச்சியா இருங்க சொல்லுங்க. மகிழ்ச்சியா இருங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் மகிழ்ச்சியை தருகிறார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சி ஆண்டவர்கிட்ட எப்பவுமே கிடைக்கும். ஒரு சகல விதமான காரியங்களுக்கும் ஆறுதல் செய்கிற தேவன். கொரிந்தியர் புஸ்தகத்துல வாசிக்கும் போது சகல விதமான காரியங்களுக்கும் ஆறுதல் செய்கிறார். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நெகேமியா புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் போது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். அப்ப நமக்கு எது பலனை தரும் அப்படின்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நமக்கு ஒரு மிகுந்த பலனை கொடுக்கும். பிலிப்பியர்ல வாசிக்கும் போது கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்மளை மகிழ்ச்சியா இருப்பதற்கு தான் நம்மளை ஊக்கப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக காணப்பட வேண்டும். அப்படியே கீழே அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய வாழ்க்கையில இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். எப்பவும் 24 hours ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும் என்றால் ஆமா, ஜெபம் பண்ணிக்கொண்டே தான் இருக்கணும். அதற்காக முழங்காலே நின்று தான் ஜெபிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா, நம்மளால எவ்வளவு நேரம் கர்த்தருக்குள் ஒதுக்கி தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு தேவ பிரசன்னத்துக்குள்ள அமர்ந்து ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு நேரங்கள் நாம் தேவனிடத்துல செலவிட வேண்டும். மற்ற நேரங்கள் நாம் நடக்கும் போது, பிரயாணப்படும் போது, வேலை செய்யும் போது நம்முடைய இருதயம் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும். நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை நாம் தேவனை நோக்கி செலுத்தி கொண்டே இருக்கணும். அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்களுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா 24 மணி நேரங்கள் பத்தாது. அவ்வளவு நேரம் ஜெபிக்கலாம். ஆனா நீங்கள் முழங்கால் படிட்டா 10 நிமிஷம் தான் ஜெபம் வரும். அதுக்கு மேல ஜெபம் வராது. ஆனா நாம் நடக்கும் போது, நிற்கும் போது, தியானித்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அநேக காரியங்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜெபித்து கொண்டே இருக்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு நாட்களை நமக்கு கர்த்தர் தர வேண்டும். அதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தர் அந்த ஜெப ஆவியை நமக்குள் கட்டளையிடுவார். நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் உடனே பதில் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா கிடைக்குதா? எல்லா ஜெபத்துக்கும் கிடைக்குதா? இல்ல. இன்னைக்கு அப்படி அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு, இங்க நிறைய இருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு பதில் தர போற. அதற்கான விடை நமக்கு அநேக நேரத்துல ஒரு கொஸ்டின் இருக்கும். நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், ஆனா எனக்கு இன்னும் பதில் வரல. உபவாசித்து ஜெபிக்கிறேன், ஆமே, பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறேன், அவன் அநேக சபையில் உள்ள எல்லா கூடுகையிலும் கலந்து கொண்டு ஜெபிக்கிறேன், வீட்டுல சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கிறேன், ஆனா இன்னும் என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை. ஆனா கர்த்தர் எல்லா ஜெபத்தையும் சேர்த்து வைத்து நமக்கு பதில் தருகிறவர் தான். உலகத்துல பார்க்கும்போது நிறைய சாட்சிகள் இருக்கு, ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொண்ட சாட்சிகள். ஜார்ஜ் முல்லர் என்று கர்த்தருடைய ஊழியர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். இவரை குறித்து நாம பார்க்கும்போது அவருடைய வாழ்நாள்ல கிட்டத்தட்ட 50,000 ஜெபங்களை நம்ம தேவ சமூகத்திலே வைத்திருக்கிறார். அதுல 25,000 ஜெபங்களுக்கு 24 மணி நேரத்துல அவர் பதில் பெற்று கொண்டாராம். 25,000 ஜெபம், ஏறெடுத்த ஜெபங்கள் 50,000. அப்ப 25,000 ஜெபங்களுக்கு 24 மணி நேரத்துல பதில் வரல. சில மாதங்கள் இல்ல சில வருடங்கள் தாண்டி உங்களுக்கு பதில் கிடைத்தோம். கட்டாயம் நிச்சயமா தேவ சமூகத்தை நீங்க ஏறெடுத்த ஜெபங்கள் வீணாக போவதே இல்லை. நாம் முழங்கால் படியிடும் போது நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் பரலோகத்துல எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். குறித்த நேரம், ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு நிச்சயமா பதில் தருவார். அநேக வேளை பதில் தரும்போது இது இப்படி ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு நினைக்கும் போது நாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு, பல மாதங்களுக்கு முன்பு ஜெபத்தையே மறந்திருப்போம். தேவ சமூகத்தில் வைத்த விண்ணப்பத்தையே மறந்து போயிருப்போம். ஆனா அந்த ஜெபத்தையும் கருத்து கர்த்தர் நமக்கு பதில் தருவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் பதில் தருகிறவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். தேவனை அறியாத ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் இப்போ ஒரு மரண படுக்கையில இருக்கிறார். நீங்க போய் அவருக்கு ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே இவருடைய மரண வியாதி மாறணும், மரண படுக்கை மாறி
ஜீவன் கொடுங்க, இவர் என்ன பண்ணட்டும், உலகத்துல இன்னும் கொஞ்ச நாட்கள் வாழட்டும். அதே மனிதனுக்கு நீங்க ஜெபிருக்கீங்க, கர்த்தர் இவரை ஆசீர்வதிப்பீராக, இவரை ரட்சிக்கணும், முடிவுல என்ன பண்ணணும், பரலோக ராஜ்யத்துல சேர்த்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்க முதல்ல ஜெபித்த ஜெபம் மரண படுக்கை மாறணும், கடைசி ஜெபம் இவர் பரலோக ராஜ்யத்துல சேர்க்கப்படணும். இப்ப இந்த 2 ஜெபத்துக்கும் ஒரே நேரத்துல பதில் வந்தா உங்களை சும்மா விடுவாங்களா? என்ன பண்ணுவார் அவரு? அப்ப மரித்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம முதல்ல பண்ண ஜெபம் மரண படுக்க மாறணும், கடைசி ஜெபம் இவர் மரித்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த 2க்கு ஒரே நேரத்துல பலன் வந்தா நம்மள என்ன பண்ணுவாங்க, துரத்தி என்ன பண்ணுவாங்க, அடி. அப்ப முதல்ல ஆண்டவர் மரண படுக்கையை மாற்றணும். அது இம்மிடியேட்டா நடக்க வேண்டிய ஒரு காரியம். அது 6 மாதம் கழித்தல்ல, உடனே நடக்கணும். அப்பதான் அந்த ஆள் ஆண்டவரை விசுவாசிப்பார், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வருவார். இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே என்ன பண்ணுவார், பதில் தருவார். ஆனா அவர் ரட்சித்து ஆண்டவரை ஆராதித்து நம்ம இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அந்த நாள்ல நடக்காது. சில மாதங்கள் ஆகலாம், இல்ல சில ஆண்டுகள் ஆகலாம். அப்ப பரலோகத்துக்கு எடுத்துப்படும் எப்ப அவருடைய வாழ்க்கை முடியுமோ அப்பதான் என்ன பண்ணும், அந்த ஜெபம் கேட்கப்படும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபம் பண்றோம், அநேக வேளையில ஆண்டவர் உம்மோடு எங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய கடைசி நாட்கள்ல நேரத்துல நடைபெறுகிற ஒரு காரியம். அதற்கு நாம் இப்பொழுதே ஜெபித்து கொண்டு வருகிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் பல விதங்கள்ல இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அதற்கு குறித்த காலத்துல ஏற்ற வேளையில தான் கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பலன் தருவார். அதனால நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் பலன் வரவில்லை, நான் எதிர்பார்க்கிற நேரங்கள் தாண்டி போய் கொண்டிருக்கிறது என்று உங்க ஜெபத்தை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடவே கூடாது. ஜெபம் இல்லை அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அஸ்திபாரம் அசைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையாக காணப்படும். எல்லாராலையும் போயிருந்து ஜெபிக்க முடியாது. ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஜெபிப்பதற்கு ஒரு கிருபை வேணும், இல்லாம நீங்க ஜெபிக்க முடியாது. போய் உட்கார்ந்து பாருங்க, தூக்கம்தான் வரும், இல்லைன்னா மன குழப்பம் வரும். இல்லைன்னா நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் போது நீங்க இந்தியாவில இருப்பீங்க, உங்க மனசு அமெரிக்கால இருக்கும். அப்படியே மலையேறி போயிடும், எவரெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்துடும். ஆமா, நமக்கு தந்திருக்கப்பட்டிருக்க இருதயம் பாத்தீங்க அப்படின்னா அதை நீங்க ஆராய்ந்து ஒரு நாள் ஆழம் கண்டுபிடிக்கவே முடியாது. உட்கார்ந்த இடத்துல உலகத்தை ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். ஆமா, சேட்டலைட் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் ராக்கெட்ல போகணும். ஆனா நம்முடைய இருதயம் இங்க இருந்துட்டு விண்வெளி எல்லாம் என்ன பண்ணும், ஆராய்ந்து பார்க்கும். அந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு பவர்ஃபுல்லான இருதயத்தை, மனதை நமக்கு தந்திருக்கிறார். அதனால கர்த்தருடைய கிருபை இருந்தா மட்டும்தான் நீங்க ஜெபிக்க முடியும். வேத புத்தகத்துல வாசிக்கும் போது எசேக்கியேல் 22:30, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவர் யாரை தேடுறா அப்படின்னா ஜெபிக்கிற ஒருவரை என்ன பண்றார், தேடிக்கொண்டே இருக்கிறார். தேசத்திற்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக, தேசத்துல நம்ம துன்பங்கள் வராதபடி, அழிவுகள் வராதபடி திறப்புல நின்று ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தையை எடுத்து நிறைய பிரசங்கம் பண்ணுறோம். ஆனா எல்லாராலையும் போய் தேசத்துக்காக திறப்புல நிக்க முடியுமா, அந்த திறப்பை அடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. நீங்க வாசிக்கும் போது பைபிள்ல ஜனங்களுக்காக திறப்புல நின்ற ஒரு மனிதனை குறித்து வாசிக்க முடியும். சங்கீத புஸ்தகம் 106 சங்கீதம் 23வது வசனம் வாசிங்க. 106:23. ஆகையா அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுதால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலிலே நின்றான். அல்லேலூயா. அப்ப தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழித்து போடும்படி உக்கிர கோபத்துல இருக்கிறார். இந்த உக்கிர கோபம் ஆறி போகும்படி வசனம் சொல்லுகிறது என்ன, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் மோசே. அப்ப உங்களுக்கு ஜெபிக்கிற ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார் அப்படின்னா நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்திரீ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு புருஷன். அதனால்தான் கர்த்தர் உங்க மேல ஜெப ஆவியை வைத்திருக்கிறார். ஜெபிக்கிறது ஒரு பெரிய கிஃப்ட். எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல நான் தியானிச்சதுல எனக்கு ஆண்டவர்ல ஜெபிக்கிறது பெரிய கிஃப்ட். உண்மையிலே எல்லாராலையும் ஜெபிக்க முடியாது. நீங்க ஐயமாரி 1 மணி நேரம் போய் உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபிக்கிறது ரொம்ப கிஃப்ட். அதான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெப ஆவியை நம்ம மேல வைத்திருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே
ஜனங்களுக்காக திறப்புல நின்ற போது கர்த்தர் ஜனங்களை அழிக்கவில்லை. அப்ப தேவன் சமூகத்துல ஒரு ஆள் போய் நிற்கணும், ஜெபிக்கணும் அப்படின்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாதான் நிற்க முடியும். தேசத்தை அழிக்காதபடி திறப்புல நிற்பதற்கு அநேகரை தேடுகிறார். யாரெல்லாம் தேவ சமூகத்துல நான் தேசத்திற்காக, என்னுடைய ஜனங்களுக்காக, நம்முடைய சபைக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தப்படுறோமோ அவங்களோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். நம்ம வாஞ்சிக்கும் போது அந்த ஆவியை கர்த்தர் நம்ம மேல் ஊற்றுகிறார். வாஞ்சை உள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னா, நமக்கு தாகம் இருந்தாதான் தண்ணி குடிப்போம். அதான் வசனம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வாஞ்சை உள்ளவன் மேல் என் ஆவியையும் ஊற்றுவேன். அப்ப ஜெப ஆவி, நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்படுவோம் அப்படின்னா கர்த்தர் ஜெப ஆவியை நம்மை ஊற்றுவார். அதனால தயவு செய்து ஜெபித்து கொண்டே இருக்கிறவர்கள் உங்க ஜெபத்தை என்ன பண்ணிடக்கூடாது, நிப்பாட்டிடக்கூடாது. சில நெருக்கங்கள், சில பாடுகள், வியாதிகள் வரும்போது நம்ம ஜெபத்துல பின்வாங்கி போகிறோம், தேவனை விட்டு தூரம் போகிறோம். இவெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, தேவனோடு உள்ள உறவை, ஐக்கியத்தை நம்மை விட்டு பிரித்து தூரமாக மாற்றி விடுகிறது. நம்முடைய ஜெபத்தை நம்ம தடை செய்யும்படி சத்துருவானவன் பல விதங்களை நமக்கு தாக்குதலை தருவான். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு இராணுவத்துல பணியாற்றுவது போலதான். எப்ப வேணாலும் தாக்குதல் வரும், எப்ப வேணாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் சபைக்கு எழுதும்போது 6ஆம் அதிகாரத்தை சொல்றார், ஆமென், சத்துருவின் சகல தந்திரங்களையும் எதிர்த்து நிற்க நீங்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம சத்ரு அநேக இடங்கள்ல அக்னி ஆஸ்திரங்களை என்ன பண்றான், அனுப்பி கொள்றான். அக்னி அஸ்திரங்கள் அப்படின்னா ஏவுகணைகள், ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா ஏவுகணை தான். அப்ப ஏவுகணைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுப்பும் போது சில பாடுகள், சில நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது என்ன பண்ணிடும் அப்படின்னா ஜெபத்தை என்ன பண்ணிடும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடும். இதுதான் நம்மகிட்ட உள்ள மிகப்பெரிய தவறு. ஜெபிக்கிற ஆள் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா ஓடிக்கொண்டிருக்கிற நதி போல, அவங்கள ஸ்டாப் பண்ணவே முடியாது. நதியை நீங்க தடை பண்ணினாலும், இப்போ ஒரு அணை கட்டி தான் பெரிய நதி என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனா அணைக்கு மறுபக்கம் எங்கேயாவது ஒரு இடத்த திறந்து விட்டா மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். நீங்க நதியை ஒரு நாள் அடக்கி வைக்கவே முடியாது. அது பின்பக்கம் கொஞ்சம் தண்ணி போயிட்டே இல்லை அப்படின்னா நிரம்பி அவ்வளோ பெரிய அணை என்ன பண்ணிடும், உடச்சி அடைக்கும். ஏற்றமான இடமா இருக்கலாம், நதி கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து சேர்ந்து இந்த ஏற்றமான இடத்தையும் அறிந்து என்ன பண்ணும், அந்த பக்கம் பாய்ந்து கொண்டே இருக்கு. ஜெபிக்கிற மாதிரி தான் இப்படிதான். தேவ சமூகத்துல காத்திருக்கிறவங்க, இடைவிடாமல் ஜெபிக்கிறவங்க ஒரு நதி போல, அவங்களை நீங்க தடை பண்ணவே முடியாது. எவ்வளவுதான் நீங்க தடை பண்ணாலும், உங்களுக்கு இருக்கவும் தடை பண்ணிருக்கிறோம் அப்படின்னு, ஆனா ஏதோ ஒரு பக்கத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, பாய்ந்து கொண்டே இருப்பாங்க. அவங்க போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும், கனிகள் உண்டாகும், மாற்றம் உண்டாகும். தேவன் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், ஜனங்களை அற்புதமாய் விடுதலையாக்குவார், அநேக காரியங்கள், ஆறுதலான வார்த்தைகளை கொடுப்பார். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா தேவ சமூகத்துல ஜெபிக்கிறவங்களுக்கு, தேவ சமூகத்தை தன்னை அர்ப்பணித்தவங்களுக்கு தான் கர்த்தர் இந்த கிருபைகள் எல்லாம் கொடுக்கிறார். ஒருவேளை நீங்க ஜெபம் தடைப்பட்டு ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு குட்டையில கட்டி இருக்கிற ஒரு நீர் போல மாறிடுவோம். ஏன் அப்படின்னா நம்ம ஜெபிக்க மறந்துட்டோம், ஜெபத்தை விட்டுட்டோம் அப்படின்னா உலக கவலைகள் என்ன பண்ணும், நம்ம மேல வந்திருக்கும். குட்டையில தேங்கி இருக்கிற தண்ணியில பாத்தீங்கன்னா, மழை பெஞ்சு ஒரு பெரிய குட்டையில தண்ணி தேங்கிருச்சு அப்படின்னா கொஞ்ச நாள்ல உலகத்துல இருக்கிற இந்த டஸ்ட், காத்துல பறந்து வருகிற அழுக்கெல்லாம் என்ன பண்ணும், அந்த தண்ணியில போய் விழும். அப்புறம் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா மேல குப்பை படிஞ்ச உடனே பக்கத்துல அது ஓரமா போகிற ஆட்கள் எல்லாம் வீட்டுல இருக்கிற குப்பையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே காத்துக்கிட்டு இருப்பாங்க, எப்படா வாய்ப்பு கிடைக்கும் மொத்தத்தையும் டிஸ்போஸ் பண்ணலாம். ஆமா, அப்படியே எங்கேயாவது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா மொத்தத்தையும் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா கொட்டுவாங்க. அதுக்கு பக்கத்து வரை போற பிள்ளைங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற கம்பு, வேஸ்டான கல்லு இதெல்லாம் தூக்கி உள்ள போடுவாங்க. நம்ம ஜெபிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இதே போலதான் உலக கவலைகள் நம்மகிட்ட ஒட்டும் போது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணிடும் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே பட்டு நம்ம சிறுமைக்கு நேரா போயிட்டே இருப்போம். கொஞ்ச நாட்கள் கழிச்ச உடனே நமக்கு எதிராக வருகிற தூசண வார்த்தைகள், இல்ல நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வரும்போது எப்படி குட்டையில இருக்கிற தண்ணியில குப்பையும் கம்பும் வெளியே இருக்கிற வேஸ்டும் பட்டு தண்ணி கெட்டு நாற்றம் அடிக்குமோ அப்படி நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போக தொடங்கும். உலகத்துல இருக்கிற நெருக்கம், பாடு, நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் ஜெபிக்க விட்டுட்டோம் அப்படின்னா தேவனுடைய பலன் நம்மள்ட்ட இருக்காது. பலன் இருந்தா இதெல்லாம் உடைச்சுக்கிட்டு கர்த்தர் என்னோடு இருக்கிறாங்கிற விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணுவோம்,
முன்னேறி போய்கிட்டே இருப்போம். இந்த பலன் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், குட்டையில இருக்கிற நீர் போல நம்முடைய வாழ்க்கை மாறிப்போம். ஆனா ஜெபிக்கிறவர்கள் ஒரு நதி போல பாய்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை ஒருபோதும் தடை பண்ணவே முடியாது. அதனால முதல்ல ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற அந்த கிருபையை நீங்க எனக்கு தர வேண்டும் என்று நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் நிச்சயமா தருவார். இன்னைக்கு கர்த்தர் திறப்புல நிற்கிறவர்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். நிச்சயமா ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்கிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல ஆண்டவருக்கு தர முடியாது, இயேசு கிறிஸ்து நமக்கு தர முடியாதுன்னு சொல்ற பொருள் எதுவுமே இல்லை. உலகத்துல மட்டும் இல்ல, இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் தர வல்லவர். வேதம் சொல்றது, உன்னதத்தில் இருக்கிற சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களை நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ள தேவன். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இப்ப நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு அந்த நிறைவான ஆசீர்வாதங்களை தருவார். ஒரு சாட்சி கூட உங்களுக்கு நான் சொல்றேன். ஆமா, இங்க நிறைய பெண்கள் இருக்கிறீங்க இல்லையா, அதனால சொல்றேன். 1600 இருந்து 1600 கடைசி 1700 துவக்கத்துல சூசனா வெஸ்லி என்கிற ஒரு பெண்மணி இந்த உலகத்துல வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுடைய தன்னுடைய 19வது வயதுல அவங்களுக்கு திருமணம் ஆயிற்று. அவங்க புருஷன் சாமுவேல் வெஸ்லி அவரை திருமணம் பண்ணி அவங்களுக்கு 19 வயதுல திருமணம். அவர்களுக்கு 19 பிள்ளைகள் பிறந்தார்கள். இதுல கிட்டத்தட்ட 10 பிள்ளைகள் தன்னுடைய சிறு வயதுல மரித்து போனார்கள். அதாவது இன்ஃபேண்ட் ஸ்டேஜ்ல 2-3 வருடங்கள்ல அந்த பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, மரித்து போனார்கள். 9 பிள்ளைகளோட வாழ்ந்து வர்றாங்க. குடும்பத்துல பயங்கர நெருக்கம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இன்னைக்கு நமக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். நல்ல வசதியான வாழ்க்கை, அமர்ந்து ஜெபிப்பதற்கு நல்ல சபையை தந்திருக்கிறார், நல்ல வீடு, நல்ல ஜெப அறையை கர்த்தர் தந்திருக்கிறார். அன்றைய நாட்கள்ல அப்படிப்பட்ட வசதிகள் எல்லாம் இல்லை. பொருளாதார பிரச்சனைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில பழங்குற நெருக்கங்கள், சபைக்கு போக முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். கடன் பிரச்சனை, அவங்க வீட்டுல கடன் பிரச்சனைனால அவங்க கணவர் 2 முறை சிறைச்சாலை சென்றிருக்கிறார், கடன் திரும்ப கொடுக்க முடியாததுனால. 2 முறை அவங்க வீடு அக்கினிக்கு தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறது. தீனால மொத்த பொருள்கள் எல்லாம் எரிந்து சேதமாயிருக்கிறது. ஒரு பெண்மணியோட வாழ்க்கையில என்னெல்லாம், 19 வயதுல திருமணம், 19 பிள்ளைகள், அதுல 10 பிள்ளைங்க மரித்து போயிட்டாங்க. அப்புறம் கடன் நெருக்கம், நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ், நல்ல வசதியான வாழ்க்கை இல்ல. புருஷன் சிறைச்சாலைக்கு போயிருக்கிறாரு, தீக்கு இரையாயிருக்கு அவங்க வீடுகள். இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருந்த ஜெபிப்பீங்களா? யாரா ஜெபிப்போமா? யாரும் ஜெபிக்க மாட்டோம். ஆண்டவரும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், எல்லாம் போதும், வாழ்ந்த வாழ்க்கையே போதும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடும். ஆனா இந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் தவறாது 2 மணி நேரம் தேவ சமூகத்துல செலவிடுவாங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, 1 மணி நேரம் வேத புத்தகத்தை வாசித்து அதை தியானிப்பாங்க. சில நாட்கள், சில ஆண்டுகள் கடந்த போது அவங்க தன்னுடைய கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம ஊர்ல உள்ள பெண்களுக்கு எல்லாம் ஒரு பழக்கம், இங்க கிச்சன்ல இருந்துட்டு இங்க இருந்தே பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் தொடர்பு கொண்டுருவாங்க. அந்த அம்மா அந்த பக்கத்து வீட்டு கிச்சன்ல வேலை பார்த்துட்டே இருக்கும். அப்படி பார்த்து பேசிட்டே இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு இந்த அம்மா சூசனா வெஸ்லி அவங்க கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணாங்க, பக்கத்து வீட்டு பொம்பளைக்கு சொல்ல துவங்குறாங்க. அதை கேட்டு அவங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள வந்து கடைசி பாத்தீங்கன்னா அந்த கிச்சன்ல தொடங்கின ஆராதனை 200 பேர் ஆராதிக்கிற ஒரு சபையா மாறிட்டு, எங்க கிச்சன்ல வேலை செஞ்ச இடத்துல. நம்ம யாராவது அப்படி பேசுவோமா? கிச்சன்ல இருந்து தேவையில்லாத உலக கதை, தேவையில்லாத குண்டணி கோலெல்லாம் பேசி குடும்பத்துல பயங்கர பிரச்சனையும் சண்டையும் சச்சரவும் தான் உண்டாகும். ஆனா அந்த அம்மா ஜெபிக்கிறவங்கனால, அதான் சொன்னேன், ஜெபிக்கிறவங்க ஒரு நீரோட்டம் நதி போல பாய்ந்துட்டே இருப்பாங்க, அவங்கள தடை பண்ணவே முடியாது. அதுக்கு தான் அதை உதாரணமா சொல்றேன். எவ்வளவோ பிரச்சனைகள், பிள்ளைகள் மரித்து விட்டார்கள், பொருளாதார பிரச்சனைகள், கணவர் சிறைச்சாலைக்கு போயிருக்கிறார், வீடு தீக்கு இரைக்காக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவங்க ஜெபிக்கிறவங்க நதி போல, அவங்கள தடை பண்ணவே முடியல, ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா நாட்கள் போனது, கர்த்தர் அதே கிச்சன்ல 200 பேர் ஆராதிக்கிற ஒரு பெரிய சபையை கர்த்தர் என்ன பண்ணார், அவங்களுக்கு கொடுத்தார். அவங்க அந்த சர்ச்சை கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து தேவனை ஆராதிக்க தொடங்கினார்கள். இதை விட கர்த்தர் அவங்க வாழ்க்கையில பெரிய செய்த அற்புதம் என்ன அப்படின்னா, பல வருடங்கள் தாண்டி கர்த்தர் அவங்க வீட்டுல உள்ள 2 பிள்ளைகளை எடுத்து இந்த உலக பிரசித்தி பெற்ற பெரிய ஊழியர்களாய் மாற்றினார். அதுல ஒருவர் தான் ஜான் வெஸ்லி, இன்னொரு பேரு சார்லஸ் வெஸ்லி.
உலகத்துல ஒரு பெரிய ரிவைவல், மெத்தடிஸ்ட் ரிவைவல், ஒரு இன்னை வரைக்கும் பேசப்படுகிற பெரிய ரிவைவல் அது ஒன்று. இன்னைக்கு வரைக்கும் அவங்களை குறித்து தேசத்துல சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க சபைகள் ஆரம்பித்திருக்கிறாங்க, பெரிய ரிவைவல் வந்திருக்கு, பெரிய பைபிள் காலேஜஸ், அநேக கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதற்கான கல்லூரிகள் இதெல்லாம் ஆரம்பித்திருக்கிறாங்க. சார்லஸ் வெல்ஸ் அவருடைய ஜான் வெல்ஸோட தம்பி அன்றைய காலகட்டத்துல 6000 பாடல்களை கர்த்தரை எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா! 6000 பாடல்கள். இன்னைக்கு 6000 பாடல் எழுதுற ஊழியர்கள் நீங்க பார்க்க முடியாது. இன்னைக்கு எவ்வளவு வசதிகள், பிரிண்டிங், எவ்வளவோ டிஜிட்டலான இம்ப்ரூவ்மெண்ட், நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா அந்த 1700 இருந்து 1800 காலகட்டத்துல 6000 பாடல்களை கர்த்தருக்காக எழுதினார்கள். ஹல்லேலூயா! அப்ப கர்த்தர் ஜெபிக்கிற ஒருவருடைய ஜெபத்தை கேட்டு அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, கர்த்தர் அவங்க சந்ததியை இத்தனை ஆண்டுகள் ஆகி இன்னும் சாட்சியாக இந்த உலகத்திற்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அதான் ஜெபிக்கிறவங்க நதி போல, நீங்க ஜெபிப்பதற்கு பதில் வருவதற்கு தாமதமாகலாம், ஆனா கர்த்தர் நிச்சயமா பதில் தருவார். ஹல்லேலூயா! என்னை பொறுத்தவரை ஜெபம் என்பது ஒரு விதை. விதை போட்ட உடனே வளர்ந்தா கடுகு விதை முளைச்சு கொஞ்ச நாள் என்ன பண்ணிடும், அவ்வளவுதான். ஆனா ஒரு விதை நாட்கள் கழித்து வளர்ந்து அது பலன் கொடுக்குமாயின், ஒரு விதையிலிருந்து எத்தனை விதைகள் வரும் என்று தெரியாது, எத்தனை கனிகள் கொடுக்கும் என்று தெரியாது. ஒரு ஆரஞ்சு பழத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற விதைகளை எண்ண முடியும், ஆனா அந்த விதைக்குள்ள இருந்து எத்தனை ஆரஞ்சு வரும் என்பதை நம்மளால கிரகிக்கவே முடியாது. அநாத வேதத்துல கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு செய்கிற காரியங்களை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தால் உணரப்படவும் இல்லை. இன்னைக்கு ஜெபம் என்கிற விதையை நம்ம இந்த தேசத்திற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய சபைக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் என்கிற விதையை விதைத்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் ஒரு நாள் அதற்கு பதில் தருவார். வேதம் சொல்கிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதில் பலனை காண்பாய். இப்ப நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தருவார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து வாக்குத்தத்தமா ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ள எவைகள் எல்லாம் ஜெபத்தில் கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். தந்திருக்கிறார், தந்து கொண்டிருக்கிறார், இன்னும் தந்து கொண்டே இருப்பார். வாழ்நாள் முழுவதும் ஜெபிக்கிற அந்த ஒரு அனுபவத்தை மட்டும் நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, இழந்தே போகக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் அந்த ஜெப கிருபையை இன்னைக்கு பெற்றுக்கணும். எல்லாரும் அப்படி எழுந்து இருப்போம். 5 நிமிடம் தேவ சமூகத்தை நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் அந்த ஜெப ஆவியின் அபிஷேகத்தால், ஜெப ஆவியின் அபிஷேகத்தால் கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல நிரப்பி அனுப்பணும். இன்னும் ஜெபத்தை குறித்து தியானித்து கொண்டே இருக்கலாம். கர்த்தர் நமக்கு இன்னைக்கு ஜெபத்தை குறித்து ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபிக்கிற நீங்க விதைத்து கொண்டே இருக்கிறீங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஜெபிக்கிற மனுஷனுக்கு முன்பாக கர்த்தர் இறங்கி வருவார். ஆதியாகம புத்தகத்துல வாசிக்கும் போது, ஆதியாகமம் 38:28 யாக்கோபு தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டார். அதே ஓசியா புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் போது அவர் அழுது கெஞ்சினார். அவர் அழுகையினால கண்ணீரோடு ஜெபித்துதான் தேவனை மேற்கொண்டார் வேதம் சொல்கிறது. அப்ப நம்முடைய ஜெபம் கர்த்தரை இறங்கி வர பண்ணுகிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். இயேசு உங்க அருகில இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை கேளுங்க, என்ன ஒரு விசை கூட பிளஸ் பண்ணுங்க. அது ஒரு கிருபை, அது ஒரு ஆசீர்வாதம். நீங்க யாரை எதிர்பார்க்க தேவையில்லை. ஜெபிக்க 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 கர்த்தர் உங்களுக்கான காரியங்கள் எல்லாம் ஏற்படுத்துவார். ஆண்டோட்ட கேளுங்க ஒரு விஷயம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தை என்ன ஒரு விஷயம் பிளஸ் பண்ணுங்க டாடி. இந்த ஜெப ஆவி ஒரு விஷயம் கூட எனக்குள்ள பூஸ்ட் பண்ணுங்க. நீங்க தந்திருக்கிற இந்த கிருபை பல மடங்கா எங்களுக்குள்ள வியாபாரிக்கட்டும். என் குடும்பத்துல, என் பிள்ளைகளுக்குள்ள, சிறு பிள்ளைகளுக்குள்ள, இந்த சபைக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள, இங்க இருக்கிற வாலிபர்களுக்குள்ள அந்த கிருபையை கத்த பெருக பண்ணுவீராக தகப்பனே. உங்க சமூகத்துல கரங்களை உயர்த்தி நிற்கிறவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் தேவ சமூகத்தை ஒரு விஷயம் தாழ்மையோடு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பேரும் கத்தோடைய ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவியை கத்தர் கொடுப்பீராக. திறப்புல நிற்கிற ஒரு அனுபவம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அநேக ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறாங்க. கத்தர் எல்லா ஜெபத்திற்கு ஏற்ற காலத்தில், ஏற்ற வேளையில நல்ல பதில் கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் கத்தாவே. நம்முடைய கரமுடைய பிள்ளைகள் எல்லாம் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். கத்த கிருபை செய்வீராக. கத்த இம்மட்டும் அவங்களை வழி நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி. கத்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் கத்தர் அபரிவிதமாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு ஊழியங்கள், வேலைகள்,
தொழில்கள் எல்லாம் கர்த்தர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில் உம்முடைய மகிமையினால் நிறைவாய் மாற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிங்க. நல்ல படிக்க ஞானத்தை ஞாபக சக்தியை கர்த்தர் நல்ல கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் சமுதாயத்துல வரும் நாட்கள்ல ஜெபிக்கிறவர்களாய், இந்த சமுதாயத்துக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாய், நல்ல ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றிவிடாங்க. வாலிப பிள்ளைகள் மேல கர்த்தருடைய விசேஷித்த ஆவிக்குரிய அனுபவம் கட்டளையிடப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபையை சுற்றி இருக்கிற இந்த கிராமத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்துல பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் ரட்சிங்க, சந்திங்க, உடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எதிர்காலத்தை கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. விசேஷமாக அப்பா, இந்த சபை ஊழியருக்காக உங்க சமூகத்துல வருகிறோம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பீராக. அவங்க பிரயாணத்துல எல்லாம் கர்த்தர் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம். அங்க வாகனங்களை போகும்போது, வாகனம் ஓட்டும் போதெல்லாம் கர்த்தருடைய பெரிதான கிருபை அவங்களை தாங்கும்படி ஜெபிக்கிறோம். இன்னும் அவங்க வல்லமையை ஆசீர்வதிங்க, வல்லமையாய் பயன்படுத்துங்க. உங்க ஆவிக்குரிய வரத்தினாலும் தேவனுடைய ஞானத்தினால் நிரப்புங்க. அவங்க பேசும்போது அநேக ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள, ஆவியில அனலாக அவன் உண்மை ஏற்றுக்கொள்ள, உன் பாதத்துல வந்து பணிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். அங்க போகிற இடமெல்லாம் கர்த்தர் ஆவியானவர்களை வல்லமையாய் பயன்படுத்த அவங்களுக்கு கொடுத்த குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாரையும் அபரிவிதமாய் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த சபை மக்கள் எல்லாம் ஒரு விஷயம் கூட நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்தை அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கட்டும். விசேஷத்தமா நீங்க இன்னைக்கு கொடுத்த இந்த ஜெப ஆவியை கர்த்தர் வாழ்நாள் முழுவதும் காத்துக்கொள்ள ஜெபிக்கிற மக்களாய் மாற கர்த்தர் கிருபை செய்கிறார். தேவ சமுத்திரங்கள் எல்லாரையும் தாழ்த்துற அப்பிரயோஜனமான ஊழியர்கள் கடமையை மாத்திர செய்கிற எல்லா துதியும் கனமும் கீர்த்தியும் மகிமையும் புகழ்ச்சியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உமக்கே உண்டாகும். குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் மீட்பு இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.